எல்லோருக்கும் வணக்கம். இவ்வளோ பெருசெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு 2 பேராகிராஃப் தான். எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பித்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஒரு சண்டே ஈவினிங் உங்கள் பிஸி ஷெடியூலை விட்டுட்டு, முக்கியமாக ஐபிஎல் ஃபைனலை விட்டுட்டு, எங்களுக்காகவும் ஷிவானுக்காகவும் இந்த இனிய மாலை பொழுதை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப நன்றி. அபிநய் நாட்டாலியா, குமாரி அக்கா, வைஜெயந்தி மேம், ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கிற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஷிவானுக்கு இந்த கலையில் முக்கியமாக கலையை கற்றுக் கொடுத்ததும் சரி, இதில் ஒரு ஆர்வம் வந்ததுக்கும் முக்கியமான காரணம் வைஜெயந்தி. சம்டைம்ஸ் ஐ திங்க் அவளுக்கு அளவு கிடந்த ஒரு ஆர்வம்னு கூட சொல்லலாம், மோகம்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஷி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் இட் அண்ட் ஷி வாண்ட் டு பர்சீவ் இட். அவளுக்கு நாங்களும் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம்னு நினச்சோம். பட் ஐ தாட் ஷி இஸ் வெரி she said she want to do it right now, so we just supported it and it went through. So thanks a lot for making it happen. Personally, I think I want to thank a few folks who actually supported. எனக்கு அவ்வளோ தமிழில் செல்லப்பன் நன்றி உரையினோட எனக்கு எங்கள் ஐயா ஞாபகம் வந்துருச்சு. ஸோ எஸ்பெஷலி இந்த மாதிரி பல மேடைகளில் எங்கள் ஐயா, எங்கள் தாத்தா ஆக்சுவலாக பதிப்பாளர் சங்கத்திலேருந்து வந்ததுனால, பதிப்பாளராக இருந்ததுனால, தமிழ் பதிப்பாளர்லேருந்து வந்ததில் நிறைய நன்றி உரையும் சிறப்புரையும் நிறையா பண்ணியிருப்பாங்க. பட் அந்த அவை வேறு, இந்த அவை கம்ப்ளீட்லி வேறு. ஸோ முக்கியமாக நான் என்ன சொல்லணும்னா, இது ஒரு அபூர்வமான சபை. ஸோ பல்வேறு துறையிலேருந்து எங்கள் நண்பர்கள், உறவினர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. யோசித்து பார்த்ததில் எல்லாருக்கும் என்ன ஒரே ஒற்றுமைனா, எவ்ரி ஒன் வாண்டட் டு, எல்லாருக்கும் ஒரு இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு ஒரு இது இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு சேஞ்ச் ஃபார் குட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது எல்லாருக்கும். ஸோ எஸ்பெஷலி தமிழ் பதிப்பாளர்களாக இருக்கட்டும், ஸோ நிறைய பதிப்பாளர்கள் வந்திருக்காங்க இங்கே அப்பாவோட சேர்ந்து. தமிழ் பதிப்பாளர்களாக இருக்கட்டும், அவங்க வாசிப்பை தமிழ் சமூகத்தில் கொண்டு வரணும்னு ரொம்ப பாடுபட்டு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 50-60 வருஷமாக நானும் பார்க்குறேன். இப்போது எஸ்பெஷலி இப்போது சேலஞ்சிங் பீரியடில் லெஃப்ட் ரைட்டு இந்த மாதிரி மொபைலில் லெஃப்ட் ரைட் பண்ணுறதுல வாசிப்பை கொண்டு வரணும்னு சொல்லி சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு தமிழ் பதிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. க்ரியேட்டிவ் ஃபீல்டு நீங்கள் நிறையா பேர் குருமார்கள் இங்கே இருக்காங்க. ஷிவானுவை கொண்டு வந்ததில் நிறைய குருமார்கள் இங்கே இருக்காங்க. அவளுக்கு ஸ்பெஷலி டான்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி வயலின், பாட்டு எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட், கலை என்ன க்ரியேட்டிவ் திங்கிங். ஸோ தட் க்ரியேட்டிவிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நவ். அந்த ஃபீல்ட்லேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. அப்புறம் மாண்டெசரி, மாண்டெசரி ஆல்டர்னேட் எஜுகேஷன். ஸோ எப்போவுமே ஒரு நேராக போனதுலேருந்து தனியாக ஒரு ஆல்டர்னேட் எஜுகேஷன் பண்ணுங்கிறது எவ்வளோ சிரமம்னு நான் என்னையோட விசாலாட்சி நிறையா பேசுவாங்க. ஸோ மாண்டெசரியிலேருந்து த சேஞ்ச் தே வாண்ட் டு பிரிங் இன் டு த கம்யூனிட்டி. I want to thank each and everyone from that community here who wanted to make a change. Finally, என்னோட colleagues, I used to say we live with data, AI, அந்த மாதிரி சேஞ்ச் கொண்டு வரணும்னு எவ்ரி மீட்டிங் நாங்கள் சாட் ஜிபிடியோ ஜெனிஐயோ பேசாத அர்த்தமே கிடையாது. ஸோ என்னோட ஆஃபீஸ் கலீக்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ வி ஆல்சோ வாண்ட் டு மேக் சம் சேஞ்ச் இன் த கம்யூனிட்டி ஃபார் குட். ஸோ எத்திக்கல் ஏஐ, ரெஸ்பான்சிபிள் ஏஐ எல்லாம் நிறையா பேசுகிறோம். I don't want to make this stage as that, but we also want to make a change. So இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள், everyone have a same intention to make the community better. So thanks and each and everyone for coming in and making my day and this evening memorable for me and my daughter. And finally, இது அவ்வளோவா சொல்ல மாட்டோம், பட் இந்த மேடையில் சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. The reason I am here personally, I want to thank my grandparents. எங்கள் ஐயாவை பற்றி சொன்னால் அது மாதிரி நிறையா எங்கள் விசாலாட்சியோட கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் வை வி வாண்ட் டு ரிமெம்பர் அவர் ரூட்ஸ் ஃபர்ஸ்ட். அப்புறம் பேரண்ட்ஸ், இந்த ரீசன் வை ஐ ஆம் ஹியர். அப்பா அம்மா தேங்க்ஸ். அண்ட் அத்தை மாமா அவள் பேசணுன்னு சொல்லிட்டா, பட் ஸ்டில் ஐ தாட் ஐ வாண்ட் டு தேங்க் யூ கைஸ். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி விழாவின் நாயகி ஷிவானு, அவளோட ப்ரிசீவரன்ஸ்னு சொல்லலாம், அவரோட பேஷன்னு சொல்லலாம். குருன்னு நீங்கள் சொன்னோட ஞாபகம் வச்சு யார்கிட்டனாலும் கற்றுக்கலாம். ஸோ I learned a lot from her. I learned a lot from everyone over here, and especially for Shivanu, I want to thank. And finally, எங்கள் வீட்டு கடைக்குட்டி ஸ்ருதி, and she sacrificed a lot. And எவ்வளோ ப்ராக்டிஸ் இருந்தது, எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கோம்.
அவளுக்கு விளையாடுறதுக்கு டைம் இல்லை, வெளியே போகணும், நிறைய பேர் வெளியே போகிறாங்க, நம்ம சம்மர் வெக்கேஷனே போகல, எங்கேயுமே போகலன்னா ஐ திங்க் ஐ வாண்ட் டு தேங்க் ஹர். ஐ டோன்ட் நோ வெதர் ஷீ இஸ் ஹியர், பட் பர்சனலி ஏன்னா நம்ம அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக நான் எஸ்பெஷலி யார்ட்டையும் அவ்வளோ தேங்க்லாம் சொல்கிறது இல்லை, ஃபார்மலாகவே இருந்ததில்லை. பட் ஐ வாண்ட் டு யூஸ் த ஸ்டேஜ் டு மேக் ஷுர் ஐ தேங்க் மை பீப்புள் ஹூ சப்போர்ட்டட் மீ. அண்ட் ஒரு after this event we arrange for a dinner, so make sure you guys attend that and enjoy the dinner, enjoy the last song. Thanks a lot. ஒரு விஷயத்தை மிகவும் பாராட்ட வேண்டும். அவர்கள் பதிப்பாளர்கள் என்று சொன்னார்கள், எனக்கு இன்றுதான் தெரிந்தது. அந்த பதிப்பாளர்கள் ஒரு அழகான பண்பு, வந்தவுடன் எல்லாருக்கும் இனிப்போ சாக்லேட்டோ சந்தனமோ குங்குமோ தரவில்லை, அனைவருக்கும் அறிவு புகட்டும் வண்ணமாக ஒவ்வொரு புத்தகத்தை தந்திருக்கிறார்கள். திருவாசகம் இருக்கிறது, திருக்குறள் இருக்கிறது, பாரதியார் கவிதைகள் இருக்கிறது, நாச்சியார் திருமொழி இருக்கிறது. அத்தனையும் பார்த்துவிட்டு தான் வந்தேன். என்ன ஒரு அழகான தாட், அதை நிச்சயமாக பாராட்ட வேண்டும். இந்த காலத்தில் அவர் சொன்னது போல் படிப்பது என்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. படிப்பதே கிடையாது, எல்லாம் ஃபோனில் இருக்குது. எழுதுறதும் கிடையாது, படிக்கிறதும் கிடையாது, எல்லாமே ஃபோனில். ஒரு பாட்டு உடனே ஃபோட்டோ அதை எடுத்து அதை வச்சு பாடிடுறாங்க. மேடையில் பாடுறவங்க கூட எங்களை மாதிரி இவ்வளோ பெரிய பாருங்க ராதா வெச்சக்கண்ணு வாங்காமல் அந்த பேப்பரை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் அந்த பேப்பரை பார்த்து இதுவரை ஒரு தவறு நடந்ததா அந்த குழந்தை ஆடும்போது, அந்த குழந்தை ஆடும்போது ரிப்புடேஷனில் ஏதாவது தவறு வந்தால் எவ்வளோ குளறுபடி ஆகும், அந்த குழந்தைக்கு எவ்வளோ தடுமாறி போயிருப்பாள். அவள் ஆடுவது ஃப்ரீயாக ஆடுறது அளவுக்கு ராதா பாடிட்டே வந்த அந்த ஒவ்வொரு ரிப்புடேஷனையும் எத்தனை முறை எத்தனை தடவை அத்தனையும், ஏனென்றால் அதுதான் இது அதில் எழுதியிருக்கிற ரெக்கார்ட். அந்த ரெக்கார்டு மாறவே மாறாது. என்றைக்கும் அது சொல்லுவாங்க, வந்த உடனே உங்கள் ஜாதகத்தை கொடுங்கன்பாங்க. இந்த பொண்ணோட ஜாதகம் எதுனா இதுதான். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஜாதகம், இதை பார்த்து தான் பாடணும், பார்த்து பாடினாதான் குழந்தை நல்லபடியாக ஆட முடியும். அப்படி எழுதி 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 உருப்போட்டது நாங்கள். எழுதாமல் இன்றைக்கி காலகட்டத்தில் மாதிரி ஃபோனில் வச்சுக்க முடியாது. இதெல்லாம் ஃபோனில் வச்சுட்டா கொஞ்சம் தட்டினா மேலே போயிடும், அவ்வளோதான், சலனம் வந்துடும், குழந்தை திணறி முக்கி அவ்வளோதான், ஸ்டேஜில் ஒரு வழி ஆகிட்டுருக்கோம். அது அவ்வளோ எழுதியிருக்காங்க, அவ்வளோ பால் மாறாமல் நாங்கள் எழுதியிருக்கோம். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த எழுதுவது என்பது அவ்வளோ பெரிய கலை, படிப்பது என்பது அதை விட பெரிய கலை. படிக்கிறதுக்கு அவகாசமே இல்லை. இன்றைக்கி எல்லாம் தான் சொன்னார் அவர். இன்றைக்கி ஃபைனல் மேட்ச்சு ஐபிஎல் சண்டே, அதில் உட்காண்ட்ருப்பாங்க. எத்தனை அம்மா அப்பா வயிற்றில் புளியை கட்டிகிட்டு இருப்பாங்க, ஏன்னா குழந்தை படிக்கலையேன்னு. ஆனால் அதை பற்றி கவலை இல்லை. அதுதான் இந்த காலத்தில் இருக்குது. தயவு செஞ்சு எல்லாரும் படிக்கணும் படிக்கணும் படிக்கணுங்கிறது அந்த பதிப்பாளருடைய எண்ணத்தை மிக மிக பாராட்டுதலோடு ஒரு கைத்தட்டல் கொடுக்கும். நல்லாவே கொடுக்கலாமே சத்தமாக, இவ்வளோ பேர் இருக்கீங்க. ஏன்னா எவ்வளோ மெனக்கடல், அந்த அத்தனை புத்தகத்தையும் கொண்டு வந்து வருபவர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. போத்தீஸில் போனால் எல்லாருக்கும் புத்தகம் தான் கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி இந்த அரங்கேற்றத்தில் எல்லாருக்கும் புத்தகம் பரிசாக அளிக்கப்பட்டுள்ளது. ரிட்டர்ன் கிஃப்ட்டு ரொம்ப ஐடியல் கிஃப்ட்டு. அதனால் அவர்களை மிகவும் பாராட்டுகிறேன்.